பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு தினமணியில் 18ஆம் தேதி நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பேரவைத் தலைவருக்கு எதிரான தீர்மானம் தோல்வி. சரிங்களா? ஸோ சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் அப்பாவு இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்றதுக்காக எத்தனை உறுப்பினர்களோட ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு தீர்மானம் எடுத்துக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதுக்கு கீழே விவாதம் நடத்துவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தீர்மானம் எடுத்துக்கிறதுக்கு 35க்கும் குறையாத உறுப்பினர்களோட ஆதரவு வேணும். ஸோ இருக்க எம்எல்ஏஸில் 35 பேர் குறைஞ்சபட்சம் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்தா மட்டும்தான் இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா? அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சட்டப்பேரவையோட துணைத் தலைவர் யார் அப்படின்னா கு பிச்சாண்டி. சரிங்களா? இது கேட்கலாம். நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையோட துணைத் தலைவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அவர் கு பிச்சாண்டி. சரிங்களா? அவர்கிட்ட அப்பாவு ஒப்படைச்சிட்டு அவர் இறங்கிட்டார். ஸோ இந்த தீர்மானத்துக்கு எதிரான வாக்கெடுப்பை நடத்தினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர். ஸோ இந்த தீர்மான வாக்கெடுப்பில் இதுக்கு எதிர்ப்பு 154, ஆதரவு 63 வந்துருச்சு. ஸோ அந்த தீர்மானம் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ சபாநாயகர் அப்பாவே இனிமேல் தொடர்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா நியூசிலாந்து இடையே 6 ஒப்பந்தங்கள்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒப்பந்தங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்னன்னு சொல்லி உள்ளே கொடுக்கல. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நியூசிலாந்து பிரதமர் யார் அப்படின்னா பிரதமர் கிறிஸ்டோஃபர் லக்சன். இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டிய கொஸ்டின். சரியா? நியூசிலாந்து பிரதமர் யார் அப்படின்னா பிரதமர் கிறிஸ்டோஃபர் லக்சன். சரிங்களா? சரி, ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான திட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இதை நல்லா கவனிங்க. முன்னாள் படை வீரர்கள் வங்கி கடன் பெற விண்ணப்பிக்கலாம். சரி, எந்த திட்டத்தின் கீழே அப்படின்னா, முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது என்ன திட்டம் அப்படின்னா, முன்னாள் படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தொழில் தொடங்குறதற்காக 1 கோடி ரூபாய் வரை பிணை இல்லாமல் கடன் அளிக்கும். சரிங்களா? எது அப்படின்னா வங்கிகள் 1 கோடி ரூபாய் வரையும் சூரிட்டியே இல்லாமல் அவங்க முன்னாள் படை வீரர்கள் பிஸ்னஸ் தொடங்குறதுக்காக துவங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். ரொம்ப முக்கியமான திட்டம். ஏன்னா போன டிசம்பர் மாதம் இந்த திட்டம் அறிவித்தாங்க. 2024 டிசம்பர் மாதம். இதுவும் மக்கள் மருந்தகம் திட்டமும் ஒரே நேரத்தில் அறிவிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? அதனால் இது ரொம்ப முக்கியமானது. எத்தனை கோடி ரூபாய் கடன் அப்படின்னு கேட்பாங்க. 1 கோடி ரூபாய். முன்னாள் படை வீரர்கள் அல்லது முன்னாள் படை வீரர்களை இழந்த முன்னாள் படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு சூரிட்டியே இல்லாமல், சரிங்களா, அவங்களுக்காக லோன் கொடுக்கறது தான் இந்த காக்கும் கரங்கள், முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, உடான் திட்டம். சரி, உடான் திட்டத்தில் 120க்கும் மேற்பட்ட புதிய விமான நிலையங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சார்பாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, உடான் திட்டம் அப்படின்னா என்னங்க, அதாவது 10 ஆண்டுகள், அதாவது அடுத்த 10 வருஷத்தில் 120 புதிய விமான நிலையங்கள் கொண்டு அதில் 4 கோடி மக்கள் விமான பயணத்தில் இணைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் என்ன தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஏர்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை ஏர்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த ஏர்போர்ட்டில் வாரத்துக்கு 7 நாளில் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு தடவையாச்சும் ஒரு விமானம் வந்துட்டு போயிடணும். சப்போஸ் அப்படி வராத பட்சத்தில் அந்த ஏர்போர்ட்டை தேர்ந்தெடுத்து அதுக்கு விமான சேவையை கொண்டு மக்கள் பயணிகளோட வருகையை அதிகரிக்கிறது தான் இந்த உடான் திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஸோ அப்படி கேட்பாங்க. முக்கியமானது உடான் திட்டம்னா என்ன, இது எதுக்கு கீழே இயங்குது, ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ரெண்டும் முக்கியமானதாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி திருச்சி உட்பட 11 விமான நிலையங்கள் தனியாருக்கு குத்தகைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வீடை ஒத்திக்கி விடுற மாதிரி ஏர்போர்ட்டை ஒத்திக்கி விடுறாங்க. சரிங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி மொத்தம் 25 விமான நிலையங்களை குத்தகைக்கு விடணும் அப்படின்னு சொல்லி 2022 பேசினாங்க. பட் அதிகபட்ச எதிர்ப்பு வந்ததுனால இதை கைவிட்டுட்டாங்க. இப்போ 6 விமான நிலையங்களை குத்தகைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி விமான நிலையம் இடம்பெற்றிருக்கு. சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான டேட்டாவை பாருங்கள். இன்னொன்றுங்க, உச்சநீதிமன்ற நீதிபதியாக
இப்போது ரீசண்டாக ஜெயமால்ய பாக்சி பதவி ஏற்றிருக்காரு. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, சரிங்களா, 51வது தலைமை நீதிபதி, சரியா, யார் அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காரு. ஸோ அதுக்கடுத்து முக்கியமான டேட்டா அப்படின்னா, கரண்ட்டாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட அதிகபட்ச எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 34 இருக்கலாம், சரிங்களா. இது கேட்கலாம், ஏன்னா அடுத்து கோர்ட் எக்ஸாம் வந்தாலோ இல்லை எந்த எக்ஸாம் வந்தாலும் கேட்கலாம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள் இருக்கணும் அப்படின்னா 34 பேர் இருக்கணும் அதிகபட்சம். ஸோ இவரோட சேர்த்து இப்போ 33 பேர் வந்து இடம்பெற்றிருக்காங்க. இது ஒரு முக்கியமான டேட்டாவை பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நெடுஞ்சாலைத்துறை இருக்காங்க பார்த்தீங்களா, நெடுஞ்சாலைத்துறை வந்து ஒரு நிலம் வந்து கையகப்படுத்தியிருக்காங்க ரோடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷமாக அந்த நிலங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா அந்த நிலத்தை வந்து திரும்ப அந்த உரிமையாளர்கள்கிட்டயே ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா, நெடுஞ்சாலைத்துறைக்கு. அப்போ இது கேட்கலாம், எத்தனை ஆண்டுகள் பயன்படுத்தலை அப்படின்னா அந்த நிலத்தை உரிமையாளர்களுக்கு திரும்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சரிங்களா. அடுத்து இது பாருங்கள், ட்ரூத் சோசியல் அப்படின்ற சமூக ஊடகத்தில் பிரதமர் மோடி இணைஞ்சிருக்காரு. ஆக்சுவலாக அந்த ட்ரூத் சோசியல் அப்படின்றது யார் அப்படின்னா ட்ரம்ப்பு மீடியா, ட்ரம்ப் இப்போ டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்றிருக்காருல, அந்த ட்ரம்ப் மீடியாவுக்கு சொந்தமான ஒரு சமூக ஊடகம். ஸோ அதில் வந்துட்டு பிரதமர் மோடி இணைஞ்சிருக்காரு. இது கேட்கலாம், ட்ரூத் சோசியல் மீடியா, ட்ரூத் சோசியல் அப்படின்ற ஒரு சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி இணைஞ்சிருக்காரு, சரிங்களா. அடுத்து டஃபே நிறுவனம், மிகப்பெரிய டிராக்டர் நிறுவனமான டஃபே நிறுவனத்தோட துணைத் தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா லக்ஷ்மி வேணு, சரிங்களா, மறந்துடக்கூடாது. டஃபே நிறுவனத்தோட துணைத் தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னா லக்ஷ்மி வேணுவை நியமிச்சிருக்காங்க. அடுத்து விளையாட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இது ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன அப்படின்னா இந்தியன் வெல்ஸ் ஓப்பன் வந்து நடந்திருக்கு, சரியா, எங்கன்னா அமெரிக்காவில் நடந்திருக்கு. அதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெயித்தவர் யார் அப்படின்னா ஜேக் ட்ரேப்பர், சரியா, மறந்துடக்கூடாது. அதாவது இந்தியன் வேல்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டி அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கு. அதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜேடி ரேப்பர் வந்து ஜெயிச்சிருக்கார், சரிங்களா, 23 வயது, அவர் பட்டம் வென்றிருக்காரு. இதுவே பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா மீரா ஆண்ட்ரிவா சாம்பியன் கோப்பை வென்றுள்ளார், சரிங்களா. மீரா ஆண்ட்ரிவா அப்படின்றவங்க சாம்பியன் கோப்பை வென்றிருக்காங்க. ரஷ்யா நாட்டை சேர்ந்தவங்க, 17 வயது, சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. இவர் வந்து என்னன்னா பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர், சரிங்களா. நம்ம பார்த்தோம்ல ஜேக் ட்ரேப்பர், இவர் வந்து பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். மீரா ஆண்ட்ரிவா இவங்க வந்து ரஷ்யா நாட்டை சேர்ந்தவங்க, 17 வயது வீராங்கனை, சரியா. சரி, ரைட், ஓகே. அடுத்து ஓகேங்க, ஒரே ஒரு முக்கியமான நியூஸ் மட்டும் இருக்குது. அந்த நியூஸ் என்ன அப்படின்னா தற்கொலை எண்ணங்களை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. சப்போஸ் யாருக்கும் தற்கொலை எண்ணம் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர், அதாவது அவங்களோட மனநிலை சார்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை கூறுறதுக்கு இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, 9375493754, சரிங்களா. அவங்களோட மனநலன் சார்ந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுக்காக இந்த ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு தனியார் நிறுவனம் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் ஒரு டேட்டாவாக நம்ம பார்த்து வச்சுக்கணும், ஏன்னா மேபி கேட்கலாம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்பீக் டு அஸ் அப்படின்றதான் இதோட ஒரு முக்கிய பெயர், சரிங்களா. இதோட பேர் என்ன அப்படின்னா ஸ்பீக் டு அஸ். எதுக்கு அப்படின்னா மெயினாக தற்கொலை எண்ணங்களை தடுக்கிறதுக்காக இந்த இலவச உதவி மையம், அது ஸ்பீக் டு அஸ் அப்படின்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த எண், சரிங்களா. 93 754 93 754, சரிங்களா. ஸோ இன்றைக்கி முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.